மேஷராசி ஆடு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடு மாதிரி இல்லைங்க, சூரியன் மாதிரி. ஆளுமை திறன், ஆதிக்கம், யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. நான் இப்படி தான், நான் பண்ணுறது சரி, நான் தப்பு பண்ண மாட்டேன், ஒரு காலத்துலேயும் தப்பு பண்ண மாட்டேன். ஒன்று பேச ஆரம்பித்தாவே தவறுனுங்கிற அந்த முதல் வார்த்தை வந்தாவே இந்த கட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க மேஷராசி மற்றும் மேஷலக்னம். தன்மான சிங்கம். அதனால தான் சூரியன் அங்கே உச்சம் பெறாரு. இந்த ராசியை பொறுத்தவரையும் இந்த குணத்தையும் யாருக்காகவும் தன்னை மாற்றி கொள்ளாத ஒரே மனப்பான்மையுடைய ராசி. இன்னைக்கு வரையும் கேரக்டர் சேஞ்ச் அப்படின்னு 1% கூட இந்த ராசியை பொறுத்தவரையும் நம்ம சொல்லிடவே முடியாது. அந்த அளவுக்கு செவ்வாயோடைய ஆளுமை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய வீடு. போராட்டமே வாழ்க்கையா? டெய்லி காலையில் இருந்துச்சா நைட் வரை ஓடிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் நான் சோம்பேறி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இருந்தாலுமே எனக்கு நிறையா பேர் சோம்பேறி பட்டம் கட்டுறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே இவங்க யார் இன்றைக்கி என்ன நினைக்க போகிறாங்க, என்ன பேச போகிறாங்கன்னு நினச்சிட்டே இவங்க ஓடிட்டுருக்காங்க. அன்பு, பண்பு, பாசம் இதுக்கு எல்லாத்துக்குமே அடிபணிஞ்சவங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் தூக்கி போட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் ஒருத்தவங்க வீணாக போன்றதுக்கு விடவே மாட்டாங்க. இப்படி பண்ணு ஜெயிச்சிடலாம், அப்படி பண்ணு அப்படிங்கிற. ஆனால் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க வாழ்க்கையில். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்காகவும் அட்வைஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுவாங்க. அது இந்த ராசியோட குணம். ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு குணம் இவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஒரு தடவை நீங்கள் மேஷராசி மேஷ லக்னத்தை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்கள மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு எல்லா நேரத்துலையும் உறுதுணையாக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் சொல்லலாம். செவ்வாய் தைரியத்துக்கான காரக கிரகம். யார் எதிர்த்து நின்றா என்ன? மேஷத்தை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வைங்க, கூட நிற்பாங்க. நைட்டு 10 மணி என்ன 12 மணி என்ன, அந்த அளவுக்கு ஒரு பெரிய நட்பு, பெரிய பொருளாதார உயர்வு. இவங்களால மற்றவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னே போயிட்டே இருக்காங்க. இவங்க ஏற்றி விட்ட ஏணியாக அதே மாதிரி அறிவுரை அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இன்றைக்கி கடவுள் இவங்களுக்கு தான் ஏமாத்துறதுக்கு தெரியாதே, ஏமாற்ற முடியாதே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசியே பழகியிருக்கே. அடுத்தவங்களா இப்படி பண்ணு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியே இவங்க அதே சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இவங்களால ஏற்று விட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி இவங்களை துளியுமே கண்டுக்காமல் மதிக்காமல் இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கெல்லாம் மேஷம் கலங்குமான்னு கேட்டிங்கன்னா கலங்காது. கடவுள் இருக்கார் போடா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. நிறைய இடத்துல பாருங்கள் மேஷ லக்னம் பேசுகிறதே ஒரு கெத்தாக இருக்குங்க. 100 பேர் மத்தியில் இவங்க உட்காந்து பேசுனாங்கன்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுறவே மாட்டாங்க. அப்படி விட்டு பேசிட்டாங்கன்னா அந்த கோவத்தை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ரெகுலராக கோவப்படக்கூடிய இந்த செவ்வாய் ராகு எல்லாத்தையுமே இந்த சுத்த செவ்வாய் அப்படிங்கிறத தூக்கி அடிச்சிடும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி இல்லை இப்படி இருந்தால் ஆகட்டும், இல்லைன்னா ஆகாது அப்படின்னு ஒரே வார்த்தை தான். அதுக்கு மேலே பேசவே முடியாது எப்போவுமே மேஷத்துக்கிட்ட. இன்னுமே நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி வாழ்க்கையில் இப்படி தனிஞ்சு போய் தான் எதுவும் பண்ண வேண்டியதுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தங்களுக்கு இது பண்ணி தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியே பெரிய பொருளாதாரத்தை இழந்த ராசி அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம். நம்ம கோச்சார பலன்கள் சொல்லும் போது சொல்லிகிட்டே போகலாம். இந்த ராசியை பொறுத்தவரை இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இழக்கிறாங்க, எந்த மாதிரியான ஒரு குண இயல்பு இவங்கக்கிட்ட இருக்குது, இது எல்லாமே நிச்சயமாக மாறுபடும். பொதுவாக மேஷத்தை பொறுத்தவரையுமே யாருக்கிட்டேயும் அடி பண்ணிடுறது பிடிக்காது. நான் இப்படி தான் இருந்தால் பேசு, ஆனால் ஆகட்டும், இல்லைன்னா எனக்கு எவ்வளோ தேவை இருந்தாலும் தேவை வேண்டியதில்லை, போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த இடத்துக்கான காரகிரகமாக செவ்வாய் வருது இல்லைங்க, துளியுமே இந்த இடத்து மேலே இவங்களுக்கு பெரிய அசால்ட்டோ நம்பிக்கையோ இருக்காது. கடவுள் இருக்கார் கொடுத்துருவார் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசியை பொறுத்தவரை இன்னுமே நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி ஏதோ கெட்ட காலம் மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வளர்ச்சி இல்லாத மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்கக்கூடிய ராசியாக இருக்குது. பேச்சு தான் இன்றைக்கி அதிகமாக வாங்குறாங்க வளர்ச்சியோட. எவ்வளோதான் இன்றைக்கி முட்டி மோதினாலும் நான் இன்றைக்கி சம்பாதிக்க முடியல, சேமிக்க முடியல, எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கேன், என்னால் ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? அப்படியே ஓஞ்சி உட்கார வச்சுட்டாங்க என்னைய. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குங்க மேஷத்தை பொறுத்தவரையுமே. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோக காலமாக இந்த குருவின் பார்வையில் ராசிநாதன் பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள், குருவின் பார்வை திரிகோணத்தில் விழுந்து ராசிநாதன் மேலே விழுகக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க? குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதனை பார்க்க போகிறார். இதனால் என்ன வகையான வளர்ச்சிகள் காத்துட்ருக்கு, இதனால் நான் என்ன முன்னேற்றம் அடைவேன், இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில் என்னென்ன இந்த நேரத்தில் ஃபேஸ் பண்ணுவாங்க, இதெல்லாமே நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கோச்சார பலன்கள் தான். குருங்கிற கிரகத்தை மையப்படுத்தி, செவ்வாய்ங்கிற கிரகத்தை மையப்படுத்தி பார்க்கக்கூடிய பலன்கள் தான். ஸோ இது அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் போய் பொருத்தி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பலன்கள் மாறுபடும்.
உங்களோட விருச்சிக ராசியில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே தலைகீழாக மாறிடும். பிறந்த கால ஜாதகத்தில் இங்கே கேது இருக்குது பார்த்தீங்களா, கடகத்தில் 1989 1991 பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்போ பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் இதுக்கு தீர்வாகும். கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 20 to 40% மட்டும் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு குருவின் பார்வையில் செவ்வாய் பயணிக்குது. போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய காலம். எல்லா நேரத்துலையும் என்னை பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க, இதை வச்சிருவேன், இதை வச்சு ஒரு பிரச்சனையை வச்சு என்னை பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க. என்ன ஒரு சூழ்நிலையில் காரணமாக இருந்து வெளியே வர்றதுக்காக காத்துட்ருக்கேன். ஏதாவது ஒரு வழியில் என்னைய பயமுறுத்தல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. வேலையை நினச்சி வேலையில் வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு என்னை நிறையா பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. போன வாரம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தேன், உதயத்திலே கவிப்பு இருக்குங்க, பிரசன்னம் போட்டு பார்த்து சொன்னோம். உதயத்திலே கவிப்பு இருக்குது, இந்த வேலையை விட்டு வெளியே வர்றது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, வேலையில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டோம், எப்படி டக்குன்னு வெளியே வர்றது, நிறையா பிரச்சனைகள் போகுது, கவிப்பு இனிமேல் தான் தொடப்போகுது, பிரச்சனை இனிமேல் தான் அதிகமாக போகுது அப்படின்னு. இப்போ கடைசியில் 2 நாள் கழித்து பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய திருட்டு பட்டத்தை கட்டிட்டாங்க. அப்போது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விட்டு வெளியே வர முடியாமல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடுமையாக பாதிப்பு அடைஞ்சிட்டு இருந்தவங்களுக்குமே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நல்லா காத்துட்ருக்கு. குருவோட பார்வையில் செவ்வாய் பயணிக்கும் போது என்னங்க, ராசிநாதன் பார்வையில் பாக்கியாதிபதி பயணிக்கும் போது தைரியமாக ஒரு விஷயங்களும் செஞ்சு முடிப்பீங்க. பிளானிங் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சுங்க. மேஷத்தை பொறுத்தவரையும் யோசிக்கிறதே இல்லை. முக்கியமாக நீங்கள் அடுத்தவங்க என்ன சொன்னாலுமே நம்பிட்டு, அப்போ அடுத்தவங்களோட வேலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட வேலையை நீங்கள் பார்க்குறதே இல்லை. இருக்கிற இடத்துலேருந்து மரியாதை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிளானிங்கும் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நிறைய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸுலாம் நிறையா போகுதுங்க. மேஷத்தை பொறுத்தவரையும் விரோதம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. எதிரிகள்லாம் இன்றைக்கி நண்பன் ஆகிறாங்க, நண்பங்கள்லாம் இன்றைக்கி எதிரி ஆகிறாங்க. மேஷத்தை பொறுத்தவரையும் யார் நல்லவன் யார் கெட்டவன் இன்றைக்கி உங்களால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. இருக்கிற பிரச்சனை தாங்க முடியாமல் புதுசாக வேறு கடன் பிரச்சனைகள் நிறையா அள்ளி தெளிச்சிட்ருக்காங்க. கேது பகவான் எதுக்கு தான் இந்த 5ஆம் இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது தெரியல. குழந்தை சார்ந்து பெரிய பெரிய கடன்கள் சுகபோகமாக அனுபவிக்க முடியல. இன்றைக்கும் பாருங்கள், ராசிநாதன் 8ல் இருந்து தான் குரு பார்க்குறாரு. இதெல்லாம் தீருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பேசுங்க, ராசிநாதன் 8ல் இருக்கிறனால ஐயோ இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற எண்ணங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஆப்போசிட் எண்ணங்கள் தான் அதிகமாக வரும். நம்ம மேலே நமக்கே கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருங்க. அது எல்லாமே இனிமேல் படிப்படியாக மாறப்போகுது. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் கொடுக்கறதுக்கு இந்த குருவோடைய பார்வை, பொதுவாக இந்த 9ஆம் அதிபதி பார்வையில் நல்ல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை அடிப்படை ஆதாரத்தையே அசைச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இன்றைக்கி கேது சனி பகவான் எல்லாமே இன்றைக்கி பாருங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. சனீஸ்வர பகவான் என்ன சொன்னீங்கனாலுமே அப்படியே வாயை பிடிச்சிட்டு சண்டை போடுற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன் விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு எங்கே போனாலும் ஒரு அவமரியாதையோட திரும்பாத மேஷமே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க, ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு அவமரியாதை சந்திக்காமல் வரவே மாட்டேங்க. இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். பொறாமைகள் எண்ணங்கள்லாம் அதிகமாக இல்லை உங்களுக்கு. இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் இன்றைக்கி மதிப்பு குறைவு ரொம்ப அதிகமாக இருக்குது. பதற்றங்கள்லாம் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக குறைய போகுது. துரோகங்கள் எல்லாமே பார்த்தாச்சுங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இனி முன்னேற்றத்துக்கு உண்டான காலமாக இருக்கும், பதவிக்கு உண்டான காலமாக இருக்கும். பொறாமை, நீங்கள் இப்படி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்கள், நான் திரும்பி எப்படி போனேனோ அப்படியே வந்துட்டேன். பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன், இன்றைக்கி பாருங்கள் ஒரு 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, பழையபடி இவன் நல்லா இருக்கான் பாருங்க அப்படின்னு மற்றவங்க பேர் சொல்லும்படி ஆனால் யோகத்தை கொடுக்க போகிறார். இந்த குருவோட பார்வையிலேயே நிறையா கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் நமக்கு எப்படியோ அடிப்படை ஆதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிரும். குருவோடைய பார்வை லக்னத்துக்கு இருந்து ராசிக்கு இருந்தாலுமே நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்துமே செயல்படுறதுக்கு உண்டான ஒரு ஹோப் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இத்தனை நாளாக பாருங்கள், குருவின் பார்வையில் செவ்வாய் பயணிக்கவே இல்லைங்க நம்மளுடைய மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு. அப்போ எப்படி இருந்திருப்பீங்க நீங்கள்? ரொம்ப மனசு நொந்து இருக்கலாமா, வாழலாமா, வேண்டாமா, ஒரே வார்த்தை சொல்லுங்கள். இன்றைக்கி பாருங்கள், பேசும்போதும் பாருங்கள், ராசிநாதன் 8ல் இருக்கார். நம்ம என்ன சொன்னாலும் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ராசிநாதன் இருக்கார். குருவின் பார்வையில் பயணிக்கிறதுனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், திருமண வாழ்க்கை, எல்லா வழியிலையும் நான் தான் கேட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஆப்போசிட் கிட்டேருந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ராசிநாதன் 8க்கு போகும்போது எல்லாருமே என்னைய இவங்க தான் இல்லைங்க, எல்லாருமே என்னைய முகம் சுளிக்கிற அளவுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்குது. இனி அதெல்லாமே மாறப்போகுது. தொழில் சார்ந்த வெற்றிகளும் நிறையா வர்றதுக்கு காத்துட்ருக்கு. 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால வாழ்க்கையில் முண்டி அடித்து எனக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற ஏக்கத்தை போக்கி அந்த ஏக்கத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான யோகமான காலமாக நிச்சயமாக இருக்கும். உயர் பதவிக்கும்
அரசு சார்ந்த பதவிக்கும் அரசியல் சார்ந்த பதவிக்கும் தொழில் ரீதியான வெற்றிக்குமே இந்த நேரம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இருந்தாலுமே பிறந்த கால ஜாதகம் தான் இதுக்கு 100% தீர்வாகும்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்கக்கூடிய தசா புத்தி அடைப்பில் வச்சு இன்றைக்கி நடக்கக்கூடிய கிரகங்களுடைய நகர்வை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ பிறந்த கால ஜாதக அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.